ஹாய் காய்ஸ், வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு, ஏதாவது விழா, திருவிழா, ஏதாவது கோவில் திருவிழா கூட பார்த்திங்கன்னா, குடும்ப பாங்கான பெண்களை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே மாடர்ன் டென்ட், ஹை கிளாஸான வாழ்க்கைகள் நம்ம பரிமாறுறோம். இந்த பரிணாமம் எதை நோக்கி போகுது, என்ன நோக்கத்தோடு இருக்குதுன்னு நமக்கே தெரியல. ஏன்னா அவங்க மாடலாக சேரீ கட்டாங்க, நான் மாடலாக சேரீ கட்டுறோம். எந்த ஆண்களும் கிளாம் பிடிக்குமா? சில பேர் தன்னுடைய கணவனை கட்டுக்குள் வைக்கிறதுக்காக அந்த கிளாமரை கையாளுவாங்க. சில பேர் நான் தான் உலகத்திலே அழகாக இருக்கணும், அந்த தெருவில் அழகாக இருக்கணும், என் வீட்டில் அழகாக இருக்கணும் அப்படின்னு போட்டியில் சில பேர் காஸ்டியூம் மாற்றுவாங்க. இதெல்லாம் எப்போ ஒரு காலகட்டம்னா, அந்த குழந்தைங்க வளர வரைக்கும் இது தகுதியான சான்றிதழாக இருக்கும். நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். சில ரசிக்கிற வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சில பேர் வெறுக்கிற வீட்டுக்காரர் இருப்பாங்க, சில பேர் மாமனார் முகம் சுளிப்பார், மச்சின முகம் சுளிப்பார், மாமியார் முகம் சுளிப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இதுக்காக தான் நம்ம தனி கொடுத்து பிளான் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய்ட்டால் நம்ம தான் ஹீரோனி, நம்ம தான் ராஜாங்கம் அப்படின்னு விதவிதமாக உடல் ஆடைகள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி தாங்க பல குடும்பம் கெட்டு போகுது. பிறக்கிற குழந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் ஒரு கட்டுப்பாட்டை நம்ம கொண்டு வந்து நம்ம முன்னோர்கள் வளர்த்தாங்க. இன்றைக்கி கட்டுப்பாடுன்னா என்னன்னே தெரியல. மாடர்ன் டென்ட் அப்படின்ட்டோம். இன்றைக்கி உலக அளவில் மக்கள் நேசிக்கிற ஒரே மனிதர்கள் யாருன்னு கேட்டால் இந்தியர்கள், அதுவும் தமிழர்கள் தான். இன்றைக்கி தமிழர்கள் ரொம்ப தவறான வழியிலோ தப்பான வழியிலோ போகிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் உருவாக்கிட்டோம். அதனால் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா கிளாமராக பண்ணுங்கள், ரொம்ப பந்தாவாக பண்ணுங்கள், விலை உயர்ந்த புடவைகளை கட்டுங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்படிலாம் பாருங்கள் தயவுசெய்து. உங்களை அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது. அதனால் உங்கள் குடும்பம் எவ்வளோ குடும்பங்களில் கெட்டு போகுது. யாரோ தன்னுடைய சுயநலத்திற்காக எவ்வளோ பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேது. உங்கள் அழகு முக்கியம்தான். இஸ்லாத் பெண்களுடைய அழகான ட்ரெஸ் பண்ணி பர்தா போட்டுன்னு வெளியே வராங்க. எதுக்காக வராங்க? அவங்களுடைய முன்னோர்கள் இதை கணிச்சு வச்சுக்கிறாங்க. பிற்காலத்தில் இப்படி ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம அதை பார்க்கும்போது தவறாக நினச்சோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை உள்ளே கட்டமைச்சிருக்கின்றது போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. உங்களை அப்படிலாம் நாங்கள் வர சொல்ல. நீங்கள் நல்லா வாங்க, சேஃபாக இருங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சா மாதிரியே காஸ்டியூம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சா மாதிரியே காஸ்டியூம் பண்ணுங்கள். 100 வயது வரைக்கும் பெண்கள் அழகானவங்க தான். எப்பயுமே அவங்க அழகு பூச்செடிகள் மாதிரி. அவங்க பூ எப்படி பூத்து குலுங்கி எப்படி அழகை சேர்க்குறீங்களோ அதுமாரி அவங்க இருக்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு அழகு சார்ந்தவங்க தான். அந்த அழகு தன் குடும்பத்தோடு இருக்கணும். குடும்பத்தை விட்டு